திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாயனம். ஓம் நம சிவாய. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவலலிதா லோகநாதன். வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூத்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயன் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் காரை ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கவிலர் பரணர் மெய்யனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோ நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்று அடைதல். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவரருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க கோபால் சரிதாமா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பெண்ணை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவன் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே.
திருமாமணி சேர் திருக்கதவன் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி மல்லிகாமலர் மூணாவது பாட்டு. வசக திருமாமலர் திருவடிகள் போற்றி போற்றி. எத்தனை பாடலுங்கய்யா? மூன்றாவது பாட்டு. நல்லதுங்க ஐயா, நன்றிங்க. கோவின பூங்கோயில் கோவின கோடி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடும் நமக்கு தேவன் நல் செலிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவரி யாயமைக்கெளிதாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 396வது நாளாக யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமான் அடியார் தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கிறான், ஆனால் அடியார்களுக்கு எளியவனாக இருக்கிறான் என்று சொல்வார். அததான் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு மணிவாசகர் பாட்டு. நம்ம இன்னைக்கு திருமுறை தமிழோசையில நேற்று வரை 9ஆம் திருமுறையில திருமாளிகை தேவர் அருளிய 4 பதிகங்களை படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்து உள்ளது சேந்தனார். சேந்தனார் சகப்பிலே இருக்குது. நம்ம ராஜா அது திறக்கான சகப்பிலே இருக்குது ஐயா, அவர் உள்ள வரலையா? ராஜா இவ்வளவு பேசினாரா ராஜாயா? பேசலங்க ஐயா, அவர் உள்ளவே வரல. சிவாய நம சிவாய நம. கேக்குதுங்களா? நடராஜா மீட் போட சொல்லுங்க. ராஜாயா பேச கேக்குதுப்பா? இதுல 2 வரலைங்களா? எங்களுக்கு எல்லாம் கேட்கவே இல்லையே. சிவாய நம. கேக்குதா? எல்லாருக்கும் வருப்பா, உங்களுக்கு தான்ப்பா வரல. அவங்க இதுல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. உங்க இதுல ஏதோ சிஸ்டம், எங்களுக்கு ஏதோ சாஸ்திரியமா கேக்குது, எனக்கு கேக்குது. எங்களை கேக்குதுப்பா சிவா. கேக்குதா? கணபதியா கேக்குது. சொக்கம்மாள் நீங்க பேசுறது கேக்குதுமா? சிவாய நம. இல்ல நம்ம பேரு கேக்குது, அவங்க நம்ம பேச அவங்களுக்கு நான் பேச கேக்குதாமா? கேக்குதையா? நீங்க வெளியில போயிட்டு வாங்க, சரியா வரும். சரிம்மா சரிம்மா, வாழ்க வாழ்க வாழ்க. அப்ப இது வரைக்கும் நம்ம திருமாளிகை தவிர 4 பாட்டு படிச்சோம். இப்ப அடுத்து சேந்தனார் அருளிய 3 திருவிசைப்பா, அது இல்லாம கடைசியா ஒரு திருப்பல்லாண்டுக்குது, அது 29வது பதிகமாக. இப்ப இன்னைக்கு சேந்தனார் அருளிய அந்த இது அது அவர் எளிமையின் அடையாளம்னு சொல்லுவாங்க. பெருமானுக்கு அந்த கட்டு துணியில புட்டு அவிச்சு கொண்டாந்து சாமி கொடுத்தாருன்னு அந்த செயலை நம்ம திருவந்தியார்ல நம்ம இவர் பாடுவார். திருக்களிற்கப்படியார்ல ஒரு பாட்டு இருக்கும். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழ்வை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுது ஆயிற்றே மெய்யன்பில் செந்தனார் செய்த செயல்னு திருக்களிற்கப்படி அவருடைய சிறப்பை பாடியிருப்பார் நம்முடைய உய்யவந்த தேவனார். அதனால
ரொம்ப எளிமையா சாமி என்ன பண்ணுவாராம், நம்ம முந்தாடில முடிச்சு போடுக்கிற மாதிரி அந்த பொட்டை வந்து துணியில கட்டின்னு வந்து சாமி வைப்பாராம். அது அவருக்கு ரொம்ப சுவையா இருந்தது அப்படின்னு. அதனால திருவிசை பஞ்சபுராணம் பாடல்களை விட சேந்தனுடைய திருப்பல்லாண்டு பாடுவாங்க. மற்ற எந்த பாட்டு பாடலாம்னா திருப்பல்லாண்டு பஞ்ச பல்லாண்டு உண்டு அல்லவா, பெருமானுக்கு பல்லாண்டு பாடிய சிறப்புக்குரியவர். அப்படி அந்த அந்த அது பாடிதான் அந்த தில்லை தேர் நகர்ந்தது என்று சொல்வார்கள். அதுல அந்த அந்த அது வந்து சிதம்பரத்துல பாடினது. அது இல்லாம திருவிசைப்பா 3 இடத்துல பாடியிருக்கார். முதல்ல வந்து திருவேழுமலை 5வது பதிகம். முதல் பாட்டு யாரையா பாடுது? ஏகநாயகனை. பஞ்சமப்பன் 3மே பஞ்சமப்பன் தான். ஏகநாயகனை. நடராஜயா ஆரம்பி. நன்றி நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியில் வணங்குகிறோம். மாணிக்கவாச திருவடிகளை சரணம் சரணம் சரணம். ஏகநாயகனை இமயவர்க்கரசை என்னுயிர் கமுதினை எதிரில் ஏகநாயகனை இமயவர்க்கரசை என்னுயிர் கமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வனக்கருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை மிகு திருவேழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் ஏகநாயகன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கென்று அவன் ஏகம்ப பெருமானாக இருக்கிறான். அந்த ஏகம்ப பெருமான் நம்ம இந்த உலக வாழ்வுக்காக மேகநாயகனாக மழையை தர வல்லவனாக இருக்கிறான். மூச்சு பயிற்சிக்காக யோகனாக இருக்கிறான். நிட்டை குடலிலே அவன் போகநாயகனாக இருக்கிறான் என்று சொல்ற மாதிரி இந்த பாட்டு. ஏகநாயகன், போகநாயகன், மேகநாயகன், யோகநாயகன். ஏகன் என்பது பெருமான் ஒருவன் தான். அவனோட உலக நன்மைக்காக மேகநாயகனாக மழையை பொழிகிறான். யோக நாயகனாக நம்முடைய ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் நான் நிலாவி இருப்பனின் நாதனை என்று யோகநாயகனுக்கிறான். அவனுடைய அந்த எண்ணத்தை கொண்டு போய் நெட்டையிலே செலுத்துவதற்காக அவனை அனுபவிப்பதற்காக அழுந்து எறிதலுக்காக போகநாயகனாக நிட்டல் கூடுகிற பெருமானாக இருக்கிறான். அந்த ஒருவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க தேவையில்லை என்பதை மற்றொன்றும் உண்டென உணர்கிறேன் நானேன்னு அந்த பெருமானை உணர்ந்தால் எல்லாம் நமக்கு கிட்டும். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு கற்றவர் விழுங்கும். என்னுடைய இதுல வந்து உங்க முகம் தெரியலையா? ஐயாவுக்கு தெரியல. அலையா ஓடுது. உங்க முகம் தெரியல என்னுடைய செல்ல. செல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு? இதுல இதுல கிளியரா இருக்கையா? சொக்கம்மாளாமா குரல் கேக்குதா? சொக்கம்மாளாமா வாங்க. கேக்குறீங்க? கேக்குதா? நீங்க பாக்காத பகவான பூஜை பாத்துட்டு போறீங்க. தெரியல. குரல் இனிமையாக கேட்கிறது. சிவாய நம. வாங்க. என்னமா ஐயா சொக்கம்மாள் கூப்பிடுங்க. நான் கேக்குதா உங்களுக்கு? தெரியலையே. நன்றாக கேட்கிறது. தெரியுது, படமும் தெரியுது, குரலும் தெளிவா இருக்குது. சொக்கம்மா லைன்ல இருக்காங்களா? இருக்கையா. படிக்குமா? 2வது பாட்டு படிக்குமா? சிற்றம்பலம் 9வது திருவிழா 5வது பதிகம் 2வது பாட்டு. சரிங்க. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை
திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோம் குளிர என் கண் குளிர்ந்தனவே செற்றவர் புறங்கள் சற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. ஐம்பூதங்கள்ல கண் என்பது தீயின் அடையாளம் சொல்லுவாங்க. நெருப்பு மாதிரி தகிக்கிறான், பார்வையை பார்த்தா அப்படியே கண்ணால எரிச்சிருவான் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலகியல் பார்வை. அருளியல் நிலையில பெருமானை கண்டு கண் குளிர்தல் முதல்ல உள்ளத்துல காணணும். அப்புறம் அது உள்ளம் என்பது ஞானக்கண், மேல இருக்குது ஊனக்கண் இல்லையா? அந்த உள்ளமாகிய ஞானக்கண்ணிலே காணத் தொடங்கினால் பிறகு அவன் பெருமான் இந்த ஊனக்கண்ணிலே தோன்றுவான். அப்படிதான் நம்ம நாயன்மாரெல்லாம் தோன்றும். அவரெல்லாம் பெருமானை முதல்ல உள்ளத்திலே கண்டார்கள். அந்த உள்ளத்திலே கண்ட பெருமானை அவனுக்கு வேண்டிய தொண்டுகளை செய்த போது இவர்கள் பெருமானை தேடவில்லை, பெருமான் இவர்களை தேடி வந்து இவர்களுக்கு அருள் செய்தான் இல்லையா? அதான் பெரிய வரலாறு. அந்த வகையில கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று அவருடைய கண்களை எல்லாம் கண்ணார காணுமாறு குளிர்வித்தான். நாமும் அந்த வழியிலே நின்றால் நமக்கும் காட்சி தருவான், நாமும் நாயன்மாராகலாம். வாழ்க வாழ்க அப்படின்றது சேந்தனார் வாக்கு. 3வது பாட்டு. அடுத்து சிவ புனிதவதி அம்மா. சிவ புனிதவதி அம்மா இருக்கீங்களா? சிவாயிரம். கலைச்செல்வன் வந்திருக்காங்க. இல்ல, ஜீவிதா ராணி வாங்க. எஸ்பி ஜீவிதா ராணி. ஜீவதாரணி. எஸ்பி ஜீவதாரணி. சிவ ஜான்சி. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி அம்மா இல்லீங்களா? இல்லைங்க சொல்றது யாருக்கும் ஐயா சொல்றது யாருக்கும் கேட்கலையானு தெரியலையா? அவங்க யாரும் இல்லம்மா அவங்கள வந்து போயிட்டாங்க வேலை நிமித்தமா போயிட்டாங்க. அடுத்தவங்க நித்திலாமா வாங்க. ராணி அம்மா படிங்க. மண்டல தோழியை விலகினான் உகர்ந்த மருந்தையன்மாரில்லா மணியை பண்டலராயன்மார்க்கு அரிதுமாய் அடியார்க்கு எளிதோர் பவளமாய் வரைய பிண்டலர் மலர்வாய் வேரின் மொயில் சூழ் திருவியமியலை ஊராலும் கொண்டலம் கண்டத்து எங்குருமணியை குறுக வல்வினை குறுகுவே. திருச்சிற்றம்பலம். கொண்டலம் கண்டத்து எங்குருமணியை குறுக வல்வினை குறுகாவே. பெருமானை மட்டும்தான் குருவா கொள்ளணும், வேற யாரையும் கொள்ள வேண்டும். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமை திருப்பரந்துரை சிவனுக்கு மட்டுமே உரியது. நாம் யார் யாரையோ குரு குருன்னு சொல்லிக்கிறோம். அவங்க நம்மளோட அறிவாளிகளாக நமக்கு வழிகாட்டலாம், ஆசானா இருக்கலாமே தவிர குரு என்ற சொல்லு இருளை போக்குபவன். இந்த உலகத்துல வாழ்கிற அவர்கள்லாம் ஆணவமுடையவர்கள். அதனால அவர்களிடத்துல இருள் இருக்கிறது, அவர்களால இருளை போக்க முடியாது. நம்மளோட அறிவாளிகளா இருக்கலாம், நம்மளோட அனுபவத்தாளா இருக்கலாம், அவர்களை ஆசானாக கொள்ளலாம், வழிகாட்டியாக கொள்ளலாம். ஆனால் இருளில்லாத பெருமான், சோதி வடிவான பெருமான், திருவேழிமலை பெருமான் தான். அவன்தான் நமக்கு குரு. அந்த குருவை பிடித்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் நம்மை குறுகாதுன்னா அணுகாதுன்னு அர்த்தம். மற்றவங்களோட சேர்ந்தா வினை கூடும், அதனால மீண்டும் பிறப்பு வரும். ஆனால் பெருமானோடு சேர்ந்தால் மட்டுமே வினைகள் நம்மை அண்டாது. அதனால பிறவி இல்லை என்ற செய்தியை
கொண்டலம் கண்டத்து எம் குருமணியை அவன் கண்டம் நீலகண்டம் அது என்ன பண்ணுச்சு, அந்த நீலகண்டத்துல அவன் அந்த விஷத்தை வச்சான், அது அனலா பறந்து வந்தது. ஆனால் பெருமானுடைய கண்டத்திலே நிற்க போது கொண்டலம் என்ற மேகமாக அது குளிர்ச்சியாக மாறி போனது. அதனால்தான் அங்க தங்க முடிஞ்சது. இல்லைன்னா அதே அனலா இருந்தா அது என்ன பண்ணும், எரிச்சிடும் அல்லவா. ஆனால் அதுல கொண்டலம் கண்டம் என்று அந்த குளிர்ந்த அந்த விஷமே குளிர்ந்து பெருமானுடைய கண்டத்திலே நின்றது. அவன்தான் உண்மையான குருமணி. அந்த குருமணியை குறுகினால் நமக்கு வினை குறுகாது என்று சொல்கிறார் சேந்தனர். எல்லாம் சித்தாந்த கருத்துக்கள் தான். வாழ்க வாழ்க. அடுத்து தன்னடி நிழற்கு வாங்க. நித்திலாமா வாங்க. அதுக்கு அடுத்தது முனுசாமி ஐயா. ஜீவதாகினி வராங்க. ஜீவி படிக்கட்டுமாங்க ஐயா? மறைக்கணும் ஐயா, நீங்க கூப்பிட்டப்ப படிங்க 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 படிங்க. 4வது பாட்டு படிங்க. தன்னடி நிலத்தில் என்னையும் தகைத்த சசிகுலா மவுலியை தானே என்னிடை கமலம் ஊற்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள்சேர் மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழ் மிளலையுள் விளங்குவென் பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கின் போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே. திருச்சிற்றம்பலம். அந்த பொன்னடிக்கு அடிமை புக்கினி போக விடுவேனோ பூண்டு கொண்டேனே என்று பெருமானை நம்முடைய உள்ளத்திலே புகச் செய்தல். புக்கினி என்பதை எதிர்மறை பொருளாக கொண்டு அவன் நாம் அடிமை கொண்டால் அவன் நம் உள்ளத்திலே புகுவான் என்ற சொல்ல, புகுவார் அவர் பின் புகுவேன்னு அவன் நம் உள்ளத்திலே புகுவான் என்பதை புக்கினி போக விடுவான் என்று எதிர்மறை பொருளாலே சொன்னார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நித்திலாமா வாங்க. அடுத்தது முனுசாமி ஐயா வாங்க. 5வது பாட்டு. நித்திலாமா இல்லைன்னா முனுசாமி ஐயா வாங்க. சரிங்க ஐயா. அவங்க வராங்களா ஐயா? நன்றி நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி கொண்டு வாங்க படிங்க. 5வது பாட்டு. நெறி நன்றென்று இருள் மாய இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பற இந்திர சால பொய் தெய்வ நெறி நான் புகவகை புரிந்த பொய் தெய்வ நெறி நான் புகவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறிதான் மறையவ வீழி மிழலையின் இழி செழும் கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலாதவமு அறிவரோ அறிவுடையோரே அத்தெய்வ நெறியில் சிவமல்லாதவம் அறிவரோ அறிவுடையாரே. நன்றிங்க ஐயா. 5வது வரியில மெய்தெய்வ நெறி நான் மறைந்தா தான் நெறின்னு இருக்குதான், தான் மறையவனுக்குதான். அஞ்சாவது வரியா நீங்க படிச்சதுல? நெறிதான் மறையவர் அப்படிதான் இருக்கு. இல்ல தான் இருக்கா நான் இருக்கா? முன்சாமி ஐயா தான் இருக்குதுங்க ஐயா. நான் மறைன்னு பேர் அது. மெய்தெய்வ நெறி எதுன்னா நான் மறைதான் மெய்தெய்வ நெறி. தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. நன்றி 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 ஐயா. இந்திரசாலம் என்பது பொய்நெறி. இந்திரன் சந்திரன் வருணன் வாயுடையது தேவ வழிபாடு செய்தால் அது பொய்நெறி. நான்மறையாகிய 5 எழுத்தை ஓதுவது அது மெய்நெறி. அந்த மெய்நெறியை போற்றுகின்ற திருவேழிமிழலை. அதனாலே அத்தெய்வனை அந்த நெறியிலே சிவமலாது அவம் அறிவரும். அந்த சொல்ல அழகா பிரிச்சாரு. தபம் சில பேர் தபம்னு பிரிச்சிருவாங்க. ஆனா முன்சாமியா சிவமலாது அவமம்னு பிரிச்சு பாடினாரு. அதனால அந்த அந்த பொய்நெறி என்பது அவநெறி, மெய்நெறி என்பது சிவநெறி என்பதை இந்த பாட்டுல சுட்டு காட்டுகிறார்
சேந்தனார். வாழ்க வாழ்க. அடுத்து அக்கனா அணைய. வாங்க கணபதி ஐயா வாங்கய்யா. நான் பாடிடுறேன். அடி என் வெளியில லலிதா பாலசுந்தரம் அடுத்தது லலிதா பாலசுந்தரம். நம்ம ஐயா வெளியில கிளம்புறதா இருக்கு, நான் பாடிட்டுங்களா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடழுந்தியார் நவமே புக்கிட வண்ணம் காத்தனையாண்ட புனிதனே வனிதை பாகனையன் என் திக்கலாம் குலவும் புகழ்ந்திருவீழி மிழலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல பொடியனேந்தடிமை பூண்டேனே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அக்கானா அணைய செல்வம். நாம என்ன நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கனவு மூலமாக காண்கிறோம். அது அந்த அது வந்து எண்ண செல்வம்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் தான் செயலா மாறுது, செயல் தான் செல்வமா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியிலே அக்கானா அணைய செல்வம், பெருமானை நனவிலும் கனவிலும் காணுதல். அப்படி அவனை சிந்தித்தால், அந்த சிந்திப்பதன் மூலம் நாம் அவனிடத்திலே அழுந்தினால் அவம் நம்மை அணுகாது, சிவம் அணுகும். அவமே புக்கிடாது சிவமே புக்கு என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. கங்கை நீர் அரிசி. லோகநாதன் ஐயா வாங்க, இருக்கீங்களா? வாங்க கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா இருக்காங்களா? சிவாய சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்பாடு இவை பொழுது எண்ணெங்கில் நீங்காதான் தாழ்பாடு. ஸோ அடியார் பெருமக்கள் பாத பூஜையாக சமர்ப்பி, அடியார் பெருமக்கள் நான் பாத பூஜையாக சமர்ப்பியா நானாபீத பரிமாணம் மந்திர சுதந்திர பத்திர பற்பாஞ்ச தூபதீபம் அக்கம் திரு அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி. சிவா சிவா. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். கங்கை நீர் அரசில் கரையிரு மருங்கும் கடல் புழல் தழுவிய கழனி திங்கள் நீண்ட நீண்ட மழை சூழ் மாழ நீண்டுயர் திருவேழி தங்கு செல்வே தெய்வத்தான் பொன்றி நம்பியை தன் பெரும் ஜோதி மங்கை ஊர் பங்கத்து என் அருள் மருந்தை ஒருந்திர மறப்பேனோ இனியே நம்பியை தன் பெருஞ்சோதி மங்கையோர் பங்கத்தே என் அறிவு மருந்தை வந்தே நான் மறப்பேனோ இனியே. திருச்சிற்றம்பலம். நிறைய வழக்கு. சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. முந்தான பாட்டுல ஐம்புலனாகிய அந்த அவத்திலே அழுந்தாமல் ஐந்தெழுத்தாகிய சிவத்திலே அழுந்த வேண்டும் என்று சொன்ன சேந்தனார் இந்த பிறவில இயற்கை தான் இறைவன் என்ற வகையில இந்த அங்க இறைவனை சொன்னார், இங்க இயற்கையை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? கங்கையில் அரிசில் கரையிரு மருங்கும். திருவேழ்மலை பக்கத்துல ஓடுற ஆறுக்கு அரசிற்கரையாறுன்னு பேரு. அந்த அரிசிற்கரையாறு கங்கைக்கு சமமாக இருக்கிறது.
ஆனா அந்த அப்படிப்பட்ட அந்த அரிசில் கரை ஓடுகிற அந்த இது அந்த நிலம் நல்ல பொழிலாகிய சோலையாக திகழ்கிறது. அதனாலே அது மட்டுமல்ல, அங்க விவசாய நிலங்களாக கழனியாகிய நமக்கு உணவு தருகிற வயல்களாக இருக்கிறது என்று இயற்கையையும் சிந்தித்து பாடி இறைவன் தான் இயற்கை, இறைவன் தான் இயற்கை என்ற செய்திய சொல்ற மாதிரி இந்த திருவிசைப்பா பாடலை அமைத்திருக்கிறார். கங்கை நீர் அரிசி கரையிறு மருங்கும் கமிழ் பொழில் தழுவிய கழனி என்று திருவிழிமொழிய நிலத்து அழகை அந்த இயற்கையை இறைவனோடு ஒப்பிடுதல். வாழ்க வாழ்க. ஆயிரம் கமலம். லலிதா பாலசுந்தரம் ஆகமா. ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் பாயிரங்கங்கை பனி நில கருண படசடை மின்னு பொன்முடியோன் வேயிருந்தோலி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ்பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தர ஏகலி போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்த ராதிகளே போற்றுவார் புரந்த ராதிகளே. சிற்றம்பலம். சிவாய நம்மையா. நன்றி. புரந்தராதிகளை இந்திரன் முதலாகிய தேவர்கள் எல்லாம் அந்த திருவேழிமலை பெருமானை போற்றுவார்கள். ஏன்னா அது இந்திர விமானம் இல்லையா, அந்த திருவேழிமலை இந்திர விமானம். அதனால புரந்தராதிகள்லாம் போற்றுவர் என்று சொல்கிற போது எப்படி போற்றுவார்கள்? ஆயிரம் கமலம் கொண்டு போற்றுவார்கள் அப்படின்றார். என்ன உடனே அப்பர் சாமி பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது இல்லையா? ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் போலும் ஆயிரம் நெண்முடியானும் ஆயிரம் பெருகந்தானும் அரூரமர்ந்த அம்மானு ஆயிரம் ஆயிரம்னா அது ஒரு பேரும் கணக்கல்ல, கணக்கில்லாததுக்கு ஆயிரம். கணக்கிலா திருக்கோலம்னு சொல்றாங்களே அதுக்கு 1000 1000 முறை சொல்றாங்க அப்படின்னா நம்ம எண்ணி 1000 முறை சொல்றோம் இல்ல, எத்தனை வாட்டி சொல்லலாம் குறைக்கலன்னா என்ன பண்ண 1000 முறை சொல்லிட்டவங்ககிட்ட அப்படின்வாங்க. அதனால கணக்கிலா திருக்கோலத்துக்கு 1000ன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த 1000 கமலம் ஞாயிறு 1000 முக்கன் என்று கணக்கிலா திருக்கோலத்தை சுட்டுகிற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. எண்ணில் பல்கோடி. ரயில்வே சித்ராமாவாக. நமச்சிவாய ஐயா. நான் அடியேன் பாடுறேன். சரி பாடு. லலிதாமா பாலசுந்தரையா பண்ண லலிதாமா பாடிட்டான். திருச்சிற்றம்பலம். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி தின்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று அஞ்சோற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தாயேர் விழி இவர் நம்மை ஆளுடையாரே எண்ணில் பல்கோடி குணத்தார் ஏர் விழி இவர் நம்மை ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த 1000 என்பதை கணக்கில்லைன்னு சொல்லலையா, அததான் எண்ணில் என்ற சொல்லால இங்க சொல்லி காட்டுகிறார். எண்ணில்னா எண்ண முடியாத 1 2 3 நாளே எண்றது இல்ல. எண்ணில் பல்கோடி குணத்தர். பெருமானுக்கு ஆன்மாக்களுக்கெல்லாம் முக்குணம் என்று சொல்லி பெருமானுக்கு எண்குணம் என்று சொல்லியா
குணத்தை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடுறோம். இல்ல, பெருமான் எண்கோடி குணங்களை அந்தந்த ஆன்மாவுக்கு ஏத்த மாதிரி அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டேற்றுவதற்காக அவன் அவரவர்கள் குணத்துக்கேற்ப அருள் செய்கிறான் என்பதைத்தான் எண்ணில் பல்கோடி குணத்தரு வீழிமிடலையார் அவர் என்னை அருளையார் என்று எல்லா ஆன்மாக்களையும் ஈடேற்றவன்பாக அவரவர் குணத்தே நின்று அவரவர்களுக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அந்த எண்ணில் கோடி குணத்தின் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ரயில்வே சித்ராமா பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரிகருடன் மரளி வேல் இவர் மிகை செகுத்தேன். மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரிகருடன் மரளி வேல் இவர் மிகை செகுத்தோன். திக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவீலி மிளலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு இருந்தவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. புக்கு இருந்தவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானுடைய அருளை சொல்லும் போது துஷ்ட நிகிரகம் என்றும் இஷ்ட பரிபாலனம் என்றும் சொல்லுவாங்க இல்லையா? அவன் தீமையை அழித்து நன்மையை கொடுப்பவன். அதை கை கொள்றதான் தீக்கைன்னு பேரு. தீத்தலும் கைத்தலும்னு சொல்ற. தீக்கை என்ற சொல்லு அதுல இருந்தா வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை தீட்சைன்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் தீக்கை என்பதுதான் தமிழ் சொல். அதை தீத்தலும் கைத்தலும். அதனால என்ன பண்ணா, யார் யார் தவறு செய்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் அவன் தண்டித்ததாக வரலாறு. அவன் தண்டித்ததற்கு அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை அருளுவதற்காக. அவரவர்கள் வழியிலே நின்று அவர்களுக்கு அருள் செய்தல். அவர்களிடத்துல குற்றங்களை நீக்குவதற்காக தண்டித்தான். அதே மாதிரி குணங்கள் கொள்கிற போது அவர்களுக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. உடங்கொள மதுரை. கார்த்திகேயன் ஐயா வாங்க. கார்த்திகேயன் வாங்க. சிவாயிரம். நன்றிங்க திருஷ்டம்பலம். பஞ்சம பண்ண என்ன ராகம்? பஞ்சம பண்ண நேற்று காந்தாரம் பாடின, இன்னைக்கு பஞ்சமத்துல பாடணும். ஆரபியா? வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆரபி ராகம் 11வது பாட்டு. ஓகேங்க. திருச்சிற்றம்பலம். உள்ளம் கொழ மதுர கதிர் உளங்கொழ மதுர கதிர் விரித்து உயிர் மேல் உளங்கொழ மதுர கதிர் விரித்து உயிர் மேல் அருள் சொரி தரும் உமாபதியே உளங்கொழ மதுர கதிர் விரித்து உயிர் மேல் அருள் சொரி தரும் உமாபதியே வழங்கிலர் நதியோ வழங்கிலர் நதியும் மதியும்
மதியும் மதியும் வழங்கிலர் நதியுமோ மதியும் சூடி மழவிடை மேல் வருவானை 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 விளங்கொழி வீழி மிழலை வெந்து என்றும் விளங்கொழி வீழி மிழலை வேந்து என்னொன்றும் அந்தகனை சேர்ந்தன் தாதையை விளங்கொழி வீழி விளங்கொழி வீழி மிழலை வேந்தே மிழலை வேந்தே என்றோ ஆந்தகனை சேர்ந்தன் தாதையை கழங்கொள்ளக அழைத்தாள் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே களங்கொள்ள அழைத்தாள் 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 கழங்கொள்ள அழைத்தாள் பிழைக்கும் அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே கற்பகமே இன்னைக்கு காலையில நம்ம நடராஜையா பேசும்போது சொன்னார், என்ன காலையில இருந்து நியூஸ் எல்லாம் கேட்காதீங்க, மனசை கெடுத்துரும் அப்படின்னு. இல்லையா? ஏன்னு கேட்டா டிவியை திறந்தா அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் என்னென்ன கூத்து படிக்கிறாங்கன்னு குற்றத்தை மட்டுமே பார்த்து சொல்லின்னு இருப்பான். எங்கேயோ நடக்கிற 2 செய்திகளை பெருசாக்கி அதை வாட்ஸ்அப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு பிரச்சாரம் பண்றதுன்றது உலகியல் நிலையா போச்சு. இங்க நம்முடைய கார்த்திகேயன் அவன் ஒரு கல்லூரி மாணவன். பஞ்சம ராகத்தை ஆரபில பாடணும்னு உருகி உருகி பாடி காட்டினார். அவரும் கல்லூரி மாணவர் தானே. நித்தலாமா பாடுது, அதுவும் கல்லூரி பெண் தானே. நம்ம நிகழ்ச்சியிலேயே 2 கல்லூரி பள்ளி இப்படி இருக்காங்க. நாட்டுல எத்தனை இந்த மாதிரி கல்லூரி பிள்ளைகள் நல்லவளா இருப்பார்கள். ஆனா நல்லதெல்லாம் காட்ட மாட்டான், பொய்மையே காட்டின்னு இருப்பான். 1-2 செய்தியே பெருசாக்கி இந்த கல்லூரி மாணவர்களே இப்படிதான், மொத்த மாணவர் சமுதாயமே அப்படிதானோ. ஆனா இவரெல்லாம் மாணவர் சமுதாயம் அல்லவா, இதெல்லாம் காட்ட வேணாமா? இதை காட்ட மாட்டாங்க. அந்த பிள்ளை எப்படி பாடிச்சு, களங்கொள அழைத்து பிழைக்குமோ அடியேன். காலையில களம்னா கண்டம், அந்த குரல் எங்கிருந்து வருது, கண்டத்தமாகிய களத்திலிருந்து தான் வருகிறது. அந்த தொண்டை களமாகிய அதிலே அழைத்தால் பிழைக்குமோ கை கொண்ட கனக கற்பகமே. அப்ப பெருமானை உருகி அழைத்தால் அவன் வருவானா மாட்டானா? வருவான் என்பதை அந்த பஞ்சம பண்ண ஆரபி ராகத்திலே பாடி காட்டிய கல்லூரி மாணவன் கார்த்திகேயன். வாழ்க வாழ்க வாழ்க. பாடல் அலங்காரன். அடுத்தது சரஸ்வதி அம்மா வாங்க. வாமா. ஓம் நம சிவாய. பாடலம் கார பரிசில் காசருளி பாடலம் கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலம் கார தெம்பெருமக்கள் நீடலம் கார தெம்பெருமக்கள்
நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலம் கார கோலத்தின் அமுதை வேடலம் கார கோலத்தின் அமுதை திருவிழி மிழலையோர் ஆளும் கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதல் எவ்விடத்தேனே கெழுமுதற்கு எவ்விடத்தேனே நன்றி ஐயா. கல்லூரி மாணவரை தொடர்ந்து அம்மா சரஸ்வதி அம்மா நல்ல அருமையான அந்த ஆரபி ராகத்தை கர்நாடிக் மியூசிக்ல நல்ல அழகா பாடி காட்டினாங்க. பாடலங்கார பரிசில், அந்த அலங்காரம் பார்த்தீங்களா, பாடு அலங்கார பரிசில். அந்த பரிசில் தமிழ் பாடினால் என்ன கொடுக்கும்? காசு கொடுக்கும். ஏன்னா இது இந்த தலம் திருவேழி மேளை தலம். அதனால பரிசில் காசருளி, அந்த அருளி எது? பழுத்த செந்தமிழ் மலரு சூடி. ஞான சம்பந்த பெருமானம் நவக்கரச பெருமானம் அங்கே நின்று தமிழ் பாடினார்கள். இருந்து நீர் இசை கேட்கும் இச்சையால் அந்த காசை கொடுத்தான் என்ற செய்தி, அந்த திருவேழி மேளை செய்திய இங்க நமக்கு உணர்த்துகிற மாதிரி கடைசி பாடலை அமைத்திருக்கிறார். பாடலங்கார பரிசில் காத்தருளி பழுத்த செந்தமிழ் மலரு சூடி என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சேந்தன். வாழ்க வாழ்கன்னு சொல்லி மணி இப்ப 6:12 ஆயிடுச்சு. அதனால அடுத்த பதிவு போனா லேட் ஆயிடும். அதனால முடிச்சிடலாம்யா, நாளைக்கு வச்சுக்கலாம். அமைச்சிருக்கேன். படிக்காதவங்கள வாழ்த்து அந்த வாழ்த்தெல்லாம் பாட சொல்லுங்க. கடைசி பாட்டு படிக்க சொல்லலாம். கடைசி பாட்டே படிக்க சொல்லலாம் 4-5 பேர். படிக்கலாம் அப்படி வேணா படிக்கலாம். கடைசி பாட்டை படிக்கலாம். வாழ்க பாடலங்கார பரிசு. உமாமா வாங்க. வீட்டு போனவங்க கடைசி பாட்டை படிச்சிடலாம். ரைட். வாழ்க. வாமா வாமா. 12வது பாட்டு 9-5-12 12வது பாட்டு. தென்னாடு சிவனை போட்டு எண்ணாட்டிடா போட்டு சேத்தனா திருவடிகள் போற்றி போற்றி. பாடும் அலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம் பெருமக்கள் நெஞ்சுள் நிறைந்தே நின்றானே வேடு அலங்கார கோலத்தின் அமுதை திருமிழலை ஊராகும் கேடிலும் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே வேடு அலங்கார கோலத்தின் அமுதை திருமிழலை ஊராலும் கேடிலும் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதர் எவ்விடத்தேனே. வாழ்க வாழ்க. யாரு பழுத்த செந்தமிழை படலோ அவருடைய அந்த பெருமக்களுடைய நெஞ்சிலே அவன் இருக்கிறான் என்பதை நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்க. சிற்றம்பலம் சொல்லுங்க ஐயா. கடைசி பாட்டுமா 9-5-12. சரிங்க ஐயா. பாடலங்க தானுங்கய்யா. அதேதாம்மா பாடுமா. பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர்ச்சூடி நீடலங்காரத்து எம் பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தினமுதை திருவீழி மேலையூர் ஆளும் கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை
கெழுமுதற்கெவ்விடத்தேனே கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாடலங்காரம் நீடலங்காரம் சொன்னவர் இங்க வேடலங்காரம்னு சொல்லி பெருமான் வேடனாக வந்து அர்ஜுனற்கு அருள் செய்த செய்தியை நினைவுபடுத்த மாதிரி வேடலங்கார கோலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்தது காயத்ரி அம்மா வாங்க. கே காயத்ரி. சேலத்துல இருந்து காயத்ரி அம்மா பாட முடியுமா? அடுத்தது வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. ஆமா, காயத்ரி அம்மா வாங்க. படிச்சுக்கிறீங்களா? அவங்க கேட்டுக்குவாங்க. புத்தகம் இல்லைங்க அவங்க கையில. வாங்க வாழப்பாடி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி இடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சுனுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூராளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். முதல் லைன்ல வேடாலங்காரன்னு சொன்ன நம்முடைய சேந்தனர் அடுத்த பாட்டுல கேடிலம் கீர்த்தி, அவன் கேடில்லாத குற்றங்கள் எதுவும் இல்லாத கீர்த்தி உடைய பெருமான், அந்த கீர்த்தி உடையானை கெழுமுதல் எவ்விடத்தேனே. கெழுமுதல்னா அவனை கூடுதல். அவனை கூடுவது எவ்வாறு? நெட்டை கூடுதல்தான் கூடணும், வேற வழி. வாழ்க. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. வாங்கம்மா. ஐயா படிக்கிறேங்க ஐயா. பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் ஆமோதை திருவிழிமிழலை ஊர் அருள் ஆளும் கேடில் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கெவ்விடத்தேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நம்மளாம் கேடுனா குற்றம், நம்மளாம் குற்றம் உடையவர்கள். அவன் கேடு இல் அம் கீர்த்தி, அழகான கீர்த்தியை உடைய. அம்முன்னா அழகியான்னு அர்த்தம். கேடு இருந்தா அது வந்து அழகு இல்லை அல்லவா? அதனால கேடு இல்லாத அழகிய கீர்த்தி உடைய பெருமான் அந்த கனக கற்பகத்தை கெழுமுதலுக்கு எவ்விடத்தேனே. அவனை கூடுவது எவ்வாறு? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் வழியாக நெட்டை கூடுதல். வாழ்க வாழ்க. கூடுதல் பேரு. பணபகத்தையா பாட்டீங்களா? பணபகத்தையா பாட்டாரா? அவ்வளவுதான், பாடுங்க வாங்க. புத்தகம் இல்லையா? நீங்க வேற யாருன்னா சொல்லுங்கய்யா. சரிங்க. பாடாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களாமா? சரிதா வாங்க. சரிதாவா? இல்லையா? இருக்காங்க. படி. அவங்க குருநாதர் ஆச்சு. பாடுங்க குருநாதர். திருச்சிற்றம்பலம். பாடு அலங்கார பரிசில் அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றானே வேடு அலங்கார வேடு அலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலை ஊராளும்
கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பாடலங்கார பரிசில் என்பது என்ன? நாங்க அந்த அதுக்கு பழுத்த செந்தமிழாலே பாடுகிற அந்த பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணொடு ஆனன்று பேசற்கரியவன் என்பதைத்தான் பாடலங்கார பரிசு என்ற அந்த பண்ணை சொல்கிற செயலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடியன் படிச்சுடையா வாங்க. பாடலங்கார பரிசில் கசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்தியம் பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலை ஊராளும் கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் கெவ்விடத்தேனே கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் கெவ்விடத்தேனே. அந்த பாடுதல் என்பது தமிழுக்குரிய அந்த பண்ணாலே பாடுதல். பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் என்று சொல்கிற போது இங்க பாடலங்கார பரிசாகிய அந்த காசு என்பது மண்ணுலகத்துக்குரியது. ஆனா அங்க விண்ணுலகத்திலே அவன் நமக்கு வீடு பேறு தரவல்லவன் என்பதைத்தான் மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் உரையுமிடம் என்று சொல்லி அது அது எதனாலே வரும்? பண்ணொன்றை செய்பாடும் அடியார்கள் குடியாக வரும். அதைத்தான் பாடலங்கார பரிசிலன் சொல்றார். அந்த பண்ணிலே பாடியவர்கள் தான் நம்முடைய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும். அவர்களுக்கு இந்த உலக பஞ்சத்தை போக்க அங்கே அவருடைய தமிழுக்காக அந்த காசை தந்தான் என்பதை பழுத்த செந்தமிழ் மலர் சூடி என்று சொல்லி காட்டுகிறார் சேந்தனார். வாழ்க வாழ்க. ஆனா பாருங்க முடிச்சலாயா? கடைசியா மல்லிகாமா மல்லிகாமா பாடிட்டா அப்புறமா நடனம் பாட்டான். முடிக்கும் போது நடனம் பாடிட்டான். சரி வாங்க மல்லிகாமா, வாங்கம்மா. நேசமுள்ள அடியார் வாங்கம்மா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். பாடலங்கார பரிசில் கசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து பெரும் மக்கள் நெஞ்சுனில் நிறைந்து நின்றானே வேடலங்கார கோலத்தின் அமுதை நிழலையும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு விடத்தேனே கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு விடத்தேனே. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிறோங்க ஐயா. அப்ப பெருமானை கெழுமுதல் என்ற பெருமானை கூடுதல் எப்படி வரும்? அந்த தமிழாலே வரும். அந்த தமிழ் தான் நம்மை நெஞ்சினுள் நிறுத்தும். என்ன அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவரவர்கள் தாய்மொழியிலே வழிபட்டால் பெருமான் நெஞ்சுளே நிற்பான் என்ற வகையில அந்த தமிழ் மலர் சூடி நெஞ்சினுள் நிறைந்து நின்றான் என்று சேந்தனார் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. ஐயா நிறைய செஞ்சுமா அடியன் பாடிடுங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. வசந்தி அம்மா பாடுனீங்களா? பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்கார எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்த நின்றானை வேடலங்கார
எழுமுதற்கு இவ்விடம் தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தமிழ் பாடியதற்காக காசு கொடுத்த இடம் திருவெழுமலை. ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் கிழக்கிலும் மேற்கிலுமாக அந்த பணத்தை அந்த காசை கொடுத்து அதன் மூலமாக அந்த காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தீர்த்தான் என்று சொல்லுவார்கள். அங்க அடியார்கள் மட்டுமல்ல, அந்த ஊர்ல அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு பறை அறிவித்து உணவு படைத்தார்கள்னு சேக்கிழார் சொல்லுவார். வாழ்க வாழ்க. மாணிக்க வாசக திருவடிகளே சரணம். சொன்ன இது சேந்தனார் பாடு. சேந்தனார் திருவடிக்கு சரணம் சொல்லலாம். ரொம்ப சுலபம். பாடலங்கார பரிசில் காசரோலி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நிடலங்கார தெம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழி மிழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதர் எவ்விடத்தேனே கெழுமுதர் எவ்விடத்தேனே தானன 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 தானன. நன்றிங்க ஐயா. நல்ல இசை பேச்சு இசையாசிரியர்களுக்கு வந்து பஞ்சமத்துல தானியனை முன்படைத்தான் அது தருந்ததன் பொன்னடிக்கேன்னு ஒரு பாட்டு வருதுங்க ஆறு வீரத்துல. அத மாதிரி ஐயா அதை பாடிட்டாரு. நல்லா. ஆமா ஆமா. வாழ்க வாழ்க. சுலபமா ஏறி போறதுக்கு வழி இதுதான். நன்றி 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 நன்றி. பாடலங்கார பரிசில். ரைட். நன்றி நன்றி. முடிச்சலையா? மணி ஆயிடுத்து. படிங்க. பொன்னூசல் யார் படிக்கிறீங்க? படிங்க. சொக்கம்மாள் படிக்கிறீங்களா? சிவாய பேசணும் கேட்காது உங்களுக்கு. வாங்க முனுசாமி ஐயா படிங்க. எத்தனாவது பாட்டுன்னு சொல்லுங்க. மாதாடு பாகத்தான் 6வது பாட்டு படி. 8-16-6. இருக்காங்களா லைன்ல? இருக்காரா தெரியலையே. விட்டுருங்க. வேற யாருன்னா படிக்க சொல்லுங்க ஐயா. பாருங்க. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையா நடியாருள் கோதாட்டி நாயனை ஆட்கொண்ட என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிற பருப்பார் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பார் போதாடு பூன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. ஐயா பஞ்சாபத்துல படிச்சிங்க உங்களுக்கு பொன்னூசல. ஆமா. ஒருத்தர் பாடினா அப்படியே அப்படியே என்ன உயிர் வந்து சார்ந்ததன் வண்ண மாதல்னு தானே நீங்க பாடினீங்களே அதை அப்படியே அதே ஃபாலோ பண்ணிட்டாரு. வாழ்க வாழ்க. தேவாசிரி மண்டபத்துல இருக்கிற மாதிரி இருக்குது இப்ப நீங்க எல்லாம் எல்லாரும் பேசுறது திருவாரூர்ல. வாழ்க 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 வாழ்க. நன்றி. சொல்லுங்க சாதாரண ஐயா. யாத்திரை பத்தி நான் படிச்சிடுறியா? படிங்க. ஏதோ வாழ்த்துல ஏதோ திருமுறை எதை பாட்டு திருமுறை எந்த பாட்டு பாடாலும் வாழ்த்துதான். வாழ்த்து திருமுறை எத்தனாவதுங்க? திருக்கதவம் அடைக்க வெகுளி வேட்கை நோய் படி. விடுமின் வெகுளி வேட்கை 8:45-5.
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவது அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டுல சிவபுரம்னு சொன்னாரே சத்யாந்தயா, அந்த சிவபுரம் பூலோக சிவபுரம் திருவாரூர் சொல்லுவாங்க. அததான் தேவாசிரிய மண்டபத்துல சொல்லி காட்டினார் இல்லையா? அந்த தேவாசிரிய மண்டபம் பூலோக சிவபுரம் என்று சொல்வது மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி ரயில்வே சித்ரா இருக்கீங்களா? ஐயா பாடுறோங்க ஐயா. ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணும். சிவசிவா சொல்லுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதொரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வாழ்த்து படுத்தா சில பேர் நம்புறாங்க மொத்தமா பாடிட்டாங்க, எல்லாத்தையும் பாடிடுறாங்க. அப்புறம் சில பேர் நமக்கு வாய்ப்பு கிடையாது, ஒருத்தரே பாட்டாங்கன்னு குறை சொல்ல விடாதுக்காக ஆளுக்கு ஒரு பாட்டுன்னு சொன்னது. வாழ்க வாழ்க. ஐயா ஐயா நிறைய செஞ்சலாம். உமா அம்மா படிங்க, நீங்க படிங்க, படிச்சு முடிங்க சீக்கிரம் வாங்க. என்ன நான் படிச்சிட்டேங்கய்யா. வாழ்த்து சொல்லி முடிக்க சொல்றாரு. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, விற்பை கோரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வடாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். சிவாய நம.